தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான அறிக்கை தற்போது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. விவரங்களை பதிவு செய்யலாம். ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துவதற்கான அந்த சாத்தியக்கூறுகள் அடங்கிய அறிக்கையை தற்பொழுது முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழுவானது தற்பொழுது குடியரசுத் தலைவரிடம் வழங்கியிருக்கிறது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை நேரடியாக சந்தித்து இந்த அறிக்கையை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். சுமார் 8 வால்யூம்களில் 18,626 பக்கங்கள் கொண்ட விரிவான அறிக்கையை இந்த ஒரு குழுவானது தற்பொழுது நேரடியாகவே சமர்ப்பித்திருக்கிறது. முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மட்டுமல்லாமல் இந்த குழுவினுடைய அனைத்து உறுப்பினர்களுமே அதில் இடம்பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக குலாம் நபி ஆசாத் மற்றும் மூத்த அமைச்சர் அர்ஜுன் ராம் மேவால் ஆகியோரும் இந்த குழுவில் இடம்பெற்றதன் காரணமாக அவர்கள் அனைவருமே நேரடியாக சென்று தற்பொழுது அறிக்கையை நேரடியாக சமர்ப்பித்திருக்கிறார்கள். இந்தியாவில் ஒரே நாடு ஒரே தேர்தல், அதாவது மக்களவை தேர்தலோடு மாநிலங்களுடைய சட்டப்பேரவை தேர்தல் நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் எவ்வாறு இருக்கின்றன, அதற்கான ஆதரவு என்பது அரசியல் கட்சிகளிடம் இருக்கிறதா என்பது தொடர்பான பல்வேறு விரிவான விவரங்களையும் 191 நாள் ஆலோசனைக்கு பிறகு இந்த குழுவானது முழுமையான ஒரு அறிக்கையாக தயார் செய்தது. அந்த அறிக்கையினுடைய இறுதி வடிவத்தை தான் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக திரௌபதி முர்முவிடம் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். குடியரசுத் தலைவரை நேரில் சந்தித்து ராஷ்டிரபதி பவனில் இந்த ஒரு அறிக்கையை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அதற்கான ஒரு விரிவான அறிக்கையினுடைய நகலும் தற்பொழுது வெளியாகியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மாநில கட்சிகள் மற்றும் தேசிய கட்சிகள் என அனைத்து தரப்புகளிடமிருந்துமே கருத்துக்கள் கடந்த 191 நாட்களாக இந்த குழுவின் சார்பாக கேட்கப்பட்டது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அந்த பல்வேறு ஆலோசனைகளுக்கு பிறகு இந்த ஒரு அறிக்கையானது தற்போது அதிகாரப்பூர்வமாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களுக்கு.